முத சென்னையில தூரதர்ஷன் என்ற சேனலுக்கு என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. 2012ல. அப்போ நான் இதுவரையும் போனதே கிடையாது. முதல் முறையாக ஒரு தூரதர்ஷன் டிவிக்கு முன்னாடி நம்ம பேசுறதுக்காக போயிருக்கிறேன். "நீயா நானா" என்ற ஒரு புரோகிராமுக்கு தான் முதல்ல அழைக்கப்பட்டிருந்தேன். போயிருந்தேன். நான் கிராமத்துக்காரன். மயிலாடுதுறை. எனக்கு குடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது என்பத பத்தி தான் நான் பேசணும். இந்தாண்ட ஒரு 25 பேர் இருக்காங்க. இந்தாண்ட ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. அப்பொழுது நடுவராக ஒருவர் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருந்தார். அவர் தான் மிகவும் சிறப்பாக பேசினார். அப்போ வந்து நான் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறோம். அதுல பேசிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வரையும் மைக்கு கைக்கு வருமா வருமானம் நான் பார்த்து கல்ல போட்டுருச்சு. அவர் போட்டு ஒரு தாண்டி ஒரு 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 அப்பொழுதுதான் முதல் முறையாக எனக்கு மைக்கு கிடைக்குது. என் கிராமத்தை என் ஊர்ல ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுவோம், நம்ம பேச்சை கட் பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் அந்த டைரக்டர் என்னுடைய பேச்சை முன்னாடியே கொண்டு வந்து வச்சார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு கொடுத்த வாய்ப்பை ஒரு காலம் நான் நழுவக்கூடாது. நழுவ விட்டுட்டோம்னா திரும்பவும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவனும் தெரிந்து கொள்ள வேண்டும். 99 எடுக்கிறது ஈஸி. ஆனா 100 எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த ஒரு மார்க் தான், அந்த 100 மார்க் தான் உன்னை பெரிய ஆளாகும். 99 எல்லாருக்குமே தெரியாது. நான் 100 மார்க்னு சொல்லேன், உன்னை இந்த உலகம் புகழும். உன்னுடைய வெற்றியை இந்த உலகமே கொண்டாடும். காரணம், வாய்ப்பை நீ நழுவ விடக்கூடாது. Morning.